ஹே கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன். மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் இதுக்கு முன்னாடி சில மூவி சஜஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க நம்ம சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் இன்றைக்கி என்ன மூவி உங்களுக்கு சஜஷன் பண்ண போகிறேன்னா, 2016 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பேசஞ்சர்ஸ். இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த மூவி எனக்கு எதுக்காக பிடிக்குது அப்படின்னா, இந்த மூவி நான் படம் பார்த்துட்டு ஒரு 10-15 பேருக்கு நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தை பார்க்க சொல்லி. அவங்க பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அந்த படத்தோட ஸ்டோரியை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம பூமியிலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 88 வருஷம் ஆகும். அப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஒரு மிஷினில் தூங்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க இங்கேருந்து அங்கே 88 வருஷம் கழிச்சு எந்திரிக்கும் போது அவங்க 25 வயசுல தூங்குறாங்க அப்படின்னா அதே ஏஜ் தான் இருக்கும். சப்போஸ் அந்த மிஷின் இது ஃபால்ட் ஆயிருச்சு, அவங்க பாதியிலே எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா மிச்ச காலத்தை பூராமே அவங்க ஃபுல்லாகவே அங்கே தான் கழிச்சாகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஸ்பேஸ் ஷிப் கிளம்பி அங்கே போகுது. ஸ்பேஸ் ஷிப் போகும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே வந்து அந்த படத்தோட ஹீரோவோட மிஷின் வந்து ஃபால்ட் ஆயிடுது. ஃபால்ட் ஆகி அவர் எந்திரிச்சாரு. அவர் எந்திரிக்கவும் அவரும் மறுபடியும் அந்த மிஷினுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. அவரால் போக முடியல. அப்புறம் அங்கங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. ஒரு வழி இல்லை, நம்ம அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் தான் இருந்தே ஆகணும், இந்த 85 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85 வருஷத்தையும் நம்ம அங்கே தான் கழிச்சாகணும்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மிஷின் பக்கம் வரும்போது ஒரு அழகான பொண்ணு அவருக்கு கண்ணில் படுறது. அந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினையும் அவர் பார்த்துட்டு அந்த மிஷினையும் அவர் ஃபால்ட் பண்ணி விட்டு அந்த ஹீரோயினையும் அவர் எழுப்பி விட்டுறாரு. எழுப்பிடவும் அந்த ஹீரோயின் எழுந்திரிச்சுறாங்க. எழுந்திரிச்சோடனே ஆல்ரெடி எனக்கும் மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கும் ஃபால்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவரும் அந்த பொய்யா சொல்லிடுறாரு. பொய் சொல்லவும் அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கே தான் வாழ்ந்தாகணும், அந்த 85 வருஷம் நம்ம அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. லவ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அவங்க 2 பேத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆகி அங்கே ரொம்ப ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கடல சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் சம்மந்தமான என்னென்னலாம் நடக்குமோ, வெளியே போகிறதுக்கு என்னென்ன நடக்கலாமோ அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதோடய அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க லவ்வும் போய்கிட்டே இருக்குது. அந்த 85 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறோம், நீ தான் எனக்கு, நான் தான் உனக்குன்னு சொல்லி அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து அந்த மிஷினை, அந்த ஹீரோயினோட மிஷினை வந்து ஃபால்ட் பண்ணி விட்டது இந்த ஹீரோ தானே அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாங்க ஹீரோயின். ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தேவையே கிடையாது, நான் தனியாகவே இருக்கேன்னு சொல்லி அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. மிஷினுக்குள்ளேயே ஸ்பேஸ் ஷிப்குள்ளேயே அவங்க பிரிஞ்சுறாங்க. பிரியும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அந்த ஃபீலிங் நம்மளுக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபீல் பண்ணி பிரிஞ்சிருவாங்க. பிரியும் போது அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு திடீர்னு அந்த ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனையே அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வெடிக்கிற சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து இது வெடிக்காத அளவுக்கு சொல்லி காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி அவங்களுக்குள்ள மறுபடியும் மீண்டும் காதல் ஏற்பட்டு அவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளேயே பேலன்ஸ் இருக்கிற காலத்தை நடத்திடுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள், சயின்ஸில் என்னென்னலாம் நடக்கும், ஸ்பேஸில் என்னென்ன காட்டுறாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கி இருப்பீங்க. அப்படி ஒரு இதாக தான் இருக்கும் அந்த படம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்படியே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க லைஃப் ஃபுல்லாக அந்த படத்தில் காமிச்சு 88 வருஷத்துக்கு அப்புறம் லேண்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எந்திரிச்சு வரும்போது அந்த ஹீரோவும் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க மரம் அடைஞ்சிருப்பாங்க. 88 வருஷம் இருக்க முடியாதனால இப்படி முடிஞ்சிருக்கும் படம். அந்த படத்தை முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த லவ் ஃபீலும் இருக்கட்டும், அந்த சயின்ஸ் சம்மந்தமானது, ஸ்பேஸுக்கு நம்ம போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங், எல்லாமே இந்த படம் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு மூவி சஜஷன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன்.